மணிகண்டன் சக்கரபாணியோட திட்டம் எல்லாம் தனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார் இல்லையா. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மகாராணி பார்க்க ருக்மணி வர்றாங்க. மகாராணி என்ன விஷயம்னு கேட்கும். அந்த அம்மா தயங்கிட்டு நிக்குது. உடனே இவங்க கேட்கறாங்க, ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு, சொல்லு அப்படிங்கிறாங்க. வெகு நாள இப்படி ஒரு தருணத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ருக்மணி சொல்லவும், மகாராணி அந்த மாதிரி ஒரு தருணத்தை தான் சாமி உனக்கு கொடுத்துச்சுல்லம்மா, இப்போ சொல்லு அப்படிங்கிறாங்க. ருக்மணி ஒண்ணு, நான் சொல்ற விஷயத்தை கேட்டுட்டு நீங்க கொஞ்சம் கோவப்படாம பொறுத்துக்கணும். ரொம்ப நாளா என் மனசுல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அது உங்ககிட்ட எப்படியாவது சொல்ல நினைக்கிறேன், ஆனா சொல்றதுக்கு என்னால முடியாம இருக்கு. ஒரு வார்த்தை கூட அது விஷயமா என்னால சொல்ல முடியல, என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மகாராணி இடையில சொல்றாங்க, நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், ஆனா அதை நான் நம்பல. ஏன்னா ருக்மணி கனவுல கூட அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்ததுனாலதான் அப்படின்னு சொல்றது கேட்டு ருக்மணி அழுகிறா. இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு அழுகிறா. ருக்மணி மகாராணி கிட்ட இளவரசனான மணிகண்டன் சிவன் தான் அப்படின்னு சொல்லவும், மணிகண்டன் சிவன் தாங்கிறது எனக்கு தெரியும், இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா அப்படின்னு ருக்மணி, அனுபவத்துக்கு அப்புறம் தானே நமக்கு அந்த நம்பிக்கையே வருது, இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் எனக்கு அது புரியுது அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் காட்டுற தூய்மையான அன்பு அது எல்லாமே எனக்கு இப்பதான் புரியுது. அவர் இப்ப எனக்கு திருப்பி கொடுத்தது என்னோட வலது கையோட சக்தி மட்டும் கிடையாது, என்னோட வாழ்க்கையை எனக்கு திருப்பி கொடுத்திருக்காரு, மறுபடியும் எனக்கு உயிர் கொடுத்த மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லி அழுக. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இந்த மாதிரி அழுகாத, நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு அந்த அம்மா ஆறுதல் படுத்த, இல்ல நான் என்ன செஞ்சேன்னா அப்படின்னு சொல்ல வரும்போதே மகாராணி பழையபடி தடுத்து நிறுத்தி, நீ நல்லவதான், ஏன்னா அதனால தான் உனக்கு மாறவே முடியாதுன்னு சொல்ல நோய் உடனடியாக குணமாயிருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னாலும் ருக்மணியால் அது ஏற்றுக்க முடியாம தன்னோட தவறை நினைச்சு வருத்தப்பட, எனக்கு தெரியும் என் மேலேயும் என்னோட மகன்கள் மேலேயும் நீ எவ்வளோ அன்போடு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னது. இதை கேட்டு ருக்மணி பழையபடி அழுகிறா. அதை மீறி நீ ஏதாவது தெரியாம ஒரு தவறு செஞ்சிருந்த அப்படின்னா கூட அது ஈஸ்வரன் உன்னை மன்னிச்சுட்டாருன்னு நினைச்சுக்கோ. கூட இருந்துட்டே தவறு செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா அந்த தவறை ஒத்துக்கிற ஆட்கள் உன்ன மாதிரி 1-2 பேர் தான் இருப்பாங்க. உனக்கு என் மனசுல ஒரு நல்ல ஸ்தானத்தை நான் எப்பவும் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் சொல்ல, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, இனிமே என்னோட வாழ்நாளில் மிச்சம் இருக்க ஒவ்வொரு நாளுமே உங்க எல்லாருக்கும் பணிவிட செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதும், நல்லது நினைக்கிறவங்களும் நல்லதுதான் நடத்தி கொடுப்பாரு அந்த வைகுண்டேஸ்வரன், மனசு வருத்தப்படாம போ அப்படின்னு சொல்லி அவங்களும் ருக்மணி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த காட்சியில மகாராணியும் மணிகண்டனும் இருக்கிற இடத்துக்கு ருக்மணி பலகாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்க, மணின்னு இதெல்லாம் என்னமான்னு கேட்கிறாரு. அதுக்கு மகாராணி சொல்றாங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா நான் உனக்கு என்னோட கை கொண்டு பலகாரம் எல்லாம் கொடுத்து, அதனால இது எல்லாமே உனக்கு தான் கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு நான் என்னோட கையால் உனக்கு இது எல்லாத்தையும் ஊட்டி விட போறேன், வயிறு நிறைய ஊட்டி விட போறேன், உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவருக்கு பலகாரம் எல்லாம் ஊட்டி விடுறாங்க. அவரும் கேட்கிற, சின்ன குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி ஊட்டி விடுறீங்களேமா, அவர் படிச்சுட்டு வந்தவங்கிற மாதிரியே நினைக்கலையே, பயமே இல்லையே உங்களுக்கு அப்படின்னு அந்த அம்மா அதை கேட்டு சிரிக்கிறாங்க. நீங்களும் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு அவரும் பலகாரத்தை எடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுக்க, அவங்க கேட்குறாங்க, குருகுலத்துல உனக்கு இந்த மாதிரி பலகாரம் எதுவும் கிடைக்கலையாப்பான்றாங்க. எங்க அம்மா மாதிரி அங்கேயும் குரு மாதாவும் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, பல நேரங்கள்ல எனக்காக மட்டுமே பலகாரம் தனிப்பட்ட முறையில் செஞ்சு கொண்டு வருவாங்க, ஆனா அதை நான் கூட படிக்கிற மற்ற பசங்க கூட சேர்ந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதும், உனக்குன்னு கொண்டு வரது ஏன்பா எல்லாருக்கும் கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மணிகண்டன், பால் கஞ்சி குடிக்கிற குபேரனா இருந்தாலும் சரி, பழங்கஞ்சி குடிக்கிற குசேலனா இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தி ஒன்னே தான், உங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தி 2 கிடையாது, ஒண்ணுதான். நம்ம சாப்பிட்ற உணவுல மட்டும் அந்த வித்தியாசம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதோட இதுக்கு மேல நான் இது மாதிரி பேசிட்டே இருந்தேன்னா நான் ரொம்ப படிச்சவன்னு சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மா கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர ராஜராஜன் மணிகண்டனுக்கு அவங்க அம்மா ஊட்டி விடுறதை பார்த்துட்டு, பால் பலகாரங்கள் பழ வகைகள் எல்லாம் அண்ணனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுவும் ரகசியமா கொடுக்குறீங்களா, என்னையேமா கூப்பிடல அப்படின்னு கோச்சிக்கவும், இவங்க சொல்றாங்க, நீயும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வா, அப்போ மணிகண்டனுக்கு தெரியாம உனக்கு ரகசியமா இதெல்லாமே எடுத்து வச்சு கொடுக்குறேன் அப்படிங்க. மணிகண்டன், உனக்கு தான்ப்பா இது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க, ராஜராஜன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு செய்கை பண்றாரு. உடனே மணிகண்டன் பலகாரத்தை எடுத்து ராஜராஜனுக்கு ஊட்டி விட்டு, நான் என் கையிலேயே கொடுக்குறேன்ல சாப்பிடு அப்படின்றாரு. உடனே சந்தோஷமா ராஜராஜன் அவங்க அம்மாட்ட போய், பாத்தீங்களாமா நீங்க தரலைனாலும் பரவாயில்ல, அண்ணன் எனக்கு கொடுத்துட்டாரு பாத்தீங்களா, அதுவும் அண்ணன் கையில சாப்பிட்றது எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படிங்க. மறைஞ்சிருந்து இதை பார்த்துட்டு சக்கரபாணி வெறுப்பா இங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டுட்டு இருந்த அவங்க அம்மா கிட்ட மணியன் கேட்கிறார், அம்மா இப்போ உங்களுக்கு திருப்தி தானே அப்படின்னு கேட்டதும், எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்கல்ல, இதை விட ஒரு அம்மாவுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.